The prices பாத்தீங்கன்னா when compared to another projects எது எடுத்தாலும் சரி இந்த நாங்க கொடுக்கிற இந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ் கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. ஷாப்ஸ் இருக்கு, பேங்க் பக்கத்துல இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு. நம்ம வரும்போதே பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூலு, வேலம்மாள் ஸ்கூல் எல்லாமே ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல. நம்ம வண்டி எடுத்தோம்னாலுமே எல்லாமே ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம ரீச் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்ம கிட்ட வாங்கின ஒரு கிளைண்ட் அவர் இண்டிபெண்டா வில்லா வேணும்னு கேட்டாரு. சோ இதை நம்மளே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பில்டர் தான் சார், அதனால அவர் என்ன கேட்டாரு, அவருக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஒரு வீடு கட்டுறது வந்து அவருடைய கனவு. மாடல் ஹவுஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த மாடல் ஹவுஸோட கார் பார்க் தான் நின்றுட்டு இருக்கேன். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கு நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்பேஷியஸ் ஹால், அழகா நம்ம டிவி இங்க வச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல பெரிய கிச்சன். ஸோ கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்ம தேவையான எல்லா யூட்டிலிட்டிஸும் நம்ம பண்ணியிருக்கோம். இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அப்புறமா வெளியில வந்து ஒரு வாஷ் பேஷன். ஸோ இன்னொரு பெட்ரூம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் பாத்ரூம் ஒன்று இருக்கணும் பாருங்க. ஸோ இதுவும் ஒரு அளவுக்கு நல்ல டீசெண்டான பாத்ரூம். ஹலோ, நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அதித்தி ஹவுசிங் எஸ்ஆர்எஸ் வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் சார் தான் இருக்கிறார். சார் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்க நேம் அண்ட் எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்றேன். நான் சாய்ராம் அதித்தி ஹவுசிங்ல சீனியர் மேனேஜரா இருக்கேன். நம்ம ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னா நெல்லிக்குப்பம் டு திருப்போரூர் போற ஆன் ரோடு இது. ஸோ இது வந்து கூடாஞ்சேரியில இருந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ஓஎம்ஆர் போனோம்னா அது ஒரு 7 to 8 மினிட்ஸ் போயிடலாம். அங்கேருந்து ஈசிஆர் போனோம்னா 7 to 8 மினிட்ஸ். அவ்வளோ நேரம் தான் ஆகுமா? ஸோ அவ்வளோதான் ஆகும். ஏன்னா இந்த ரோடு வந்து ஈக்குவல் டு ஜிஎஸ்டி ரோடு, அவ்வளோ மாதிரி ப்ராடஸ்ட் ரோடு. ஸோ இங்கே மக்கள் ஏன் வாங்கணும் அப்படின்னா ஒரு 3 காரணத்துக்காக வாங்குவாங்க. ஒன்று, அவங்க வந்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆர் டபுள் தி காஸ்ட் வருமானதுக்காக வாங்குவாங்க. இன்னொன்று வீடு கட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று ரீசேல். ஸோ நம்ம வாங்கிட்டோம், ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம விற்கணும் அப்படின்னா அந்த ரீசேல் நடந்தாதான் அவங்களுக்கு அந்த பணம் போட்ட பணத்துக்கு லாபம் கிடைக்கலன்னா. ஸோ இது 3மே இங்க நடக்கும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆன் ரோட்ல இருக்கு. ஒன்னு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து மெயின் ரோடு. இன்னொன்னு நம்ம ஆல்ரெடி வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இப்போ 5 ஏக்கர்ஸ்ல இருக்கு. டோட்டலா ஒரு 100 யூனிட்ஸ் இருக்கு. பின்னாடி 5 ஏக்கர்ஸ் ஆல்ரெடி டெவலப் பண்ணிருக்கோம். அதுல ஒரு 125 இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு 25 ஏக்கர் இருக்கு. ஸோ டோட்டலா இந்த லேஅவுட் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 1600 பிளாட்ஸ் கிட்ட வருது. 1600 வீடா வந்துரும். வேற என்ன நியர்பை எல்லாம் இருக்கு? நியர்பை பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் இருக்கு, பேங்க் பக்கத்துல இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு. நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூலு, வேலம்மாள் ஸ்கூல், ஸ்ரீமா வித்யாலயா, சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. இங்க காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அது ஒரு காலேஜ் தான். ஸோ எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு. எல்லாம் எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்துலேயே இருக்கு, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துலேயே இருக்கு. இது எல்லாமே ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல. நம்ம வண்டி எடுத்தோம்னாலுமே எல்லாமே ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம ரீச் பண்ணிடலாம். ப்ரைசஸ் பார்த்தீங்கன்னா when compared to another projects எது எடுத்தாலும் சரி இந்த நாங்க கொடுக்கிற இந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ் கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த சைட் போன வாரம் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அதித்தி ஹவுசிங்ல எஸ்ஆர்எஸ் அவென்யூ. இது பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரெரா அப்ரூவ்டு. ஸோ இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரில இருந்து ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது சுத்திலும் பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம இது 5 ஏக்கர்ல ஒரு 100 பிளாட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பின்னாடி நம்ம டெவலப் பண்ண தான் போகிறோம். பின்னாடி இன்னும் 40 ஏக்கர் இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக ஒரு 1200 பிளாட்ஸ் வரைக்கும் வரும், 1200 வீடு வரும். சரிங்களா? ஸோ அதனால இந்த பிளாட் ஏன் வாங்கணும், ஏன் அதித்தி ஹவுசிங்ல நம்ம எஸ்ஆர்எஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான நல்ல பதில் இப்போ. ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஒரு பிளாட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் 3 காரணத்துக்காக வாங்குவோம். 1, அது அப்ரிசியேஷன் வரணும். 2, உடனே வீடு கட்டணும். இன்னொன்னு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ரீசேல் வேல்யூன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது ஒரு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு ரீசேல் வேல்யூ வரணும். ஸோ ஒரு சில லேஅவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன லேஅவுட்டா இருக்கும், அவங்க பாட்டு வித்துட்டு போயிருவாங்க. ஸோ ரீசேல் அப்படின்ற போது இந்த இடம் ஆல்ரெடி டெவலப் ஆயிருக்கும், பின்னாடி டெவலப் ஆகும்போது அங்க ரேட் இன்க்ரீஸ் ஆகி தான் விற்பாங்க. ஸோ அப்படின்னும் போது ஆல்ரெடி அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2-3 இயர்ஸ் டவுன் த லைன் அப்படின்னும் போது நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க வாங்கின இடத்துல இருந்து இப்போ நீங்க ஒரு ரேட்டு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கண்டிப்பா அது டபுள் ஆயிருக்கும். டபுள் ஆகும்போது அதுக்கு வாண்டட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ பின்னாடி நம்ம இன்னொரு 800 வீடுங்க வரப்போகுது அப்படின்னும் போது பின்னாடி இருக்கிறவங்க சரி முன்னாடி ஏதாவது ஒரு பிளாட்டு சேலுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வருவாங்க. அப்படி வரும்போது அந்த நேரத்துல நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு டபுள் த டைம்
100% ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லா லேஅவுட்லையும் இருக்குமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா? ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன் வந்து அழகாக பண்ணி கொடுக்குறோம். 80 to 90% வரைக்கும் லோன் பண்ணுறோம். 90% லோன்னா நல்ல ப்ரொஃபைலாக இருந்ததுன்னா 90% வரைக்கும் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அது பண்ணுறது இல்லை. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கிளைண்ட் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அவங்க வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இன்னொன்று பட்டான்றது பெரிய விஷயம் அது. ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நியூ ஹோம் பையருக்கு இந்த பட்டா எப்படி வாங்குறது, அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ புது லேஅவுட்டில் அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் நம்ம கொடுக்காம பட்டாக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே நம்மளே பண்ணி அந்த பட்டாவை அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறது. ஸோ அவங்க வந்து லேண்டாக வாங்குறாங்க அப்படின்னா ஓகே, இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு வீடாக வேணும், நீங்கள் வீடு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம வீடு கட்டி கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து நம்ம கிளைண்ட் ஒருத்தங்க ஆல்ரெடி லேண்ட் வாங்கினாங்க, வாங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அந்த கஸ்டமைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வீடுன்றது அவங்களோட லைஃப் டைம் ட்ரீம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பணம் வந்து ஹார்ட் ஏர்ன் மணி. அவங்க ஒவ்வொரு செங்கலும் அவங்க பார்த்து பார்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஸ்டமைசேஷன் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் வெளியில போனீங்கன்னா அந்த ரேட்டுக்குலாம் யாருமே பண்ண மாட்டாங்க வித் குவாலிட்டி. ஸோ அதுதான் அதித்தி ஹவுசிங்கோட மெயின் மோட்டோ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் குவாலிட்டி இந்த ரெண்டுமே நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி நம்ம லே அவுட் போடுறோம் அப்படின்னா அந்த லே அவுட்டுக்கு எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம போடுற லே அவுட் எல்லாமே ரோட் அக்சசபிலிட்டி பக்கத்துலயே இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம லே அவுட் போட்டுறோம். இது வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி போடுறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி அவங்க கேட்கறாங்க. சார் நீங்க போடுற லே அவுட்ல நல்லா இருக்கு, ஆல்ரெடி அந்த லே அவுட்ல வாங்கியிருக்கேன், இந்த லே அவுட்ல வாங்கியிருக்கேன், எனக்கு ரோடு பக்கத்துல வாங்கி கொடுங்கன்னு ஒருத்தர் 2 பேர்லாம் கேட்கல, நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அதித்தி ஹவுசிங்கோட ஸ்பெஷாலிட்டி வந்து பெரிய பெரிய போர்டெல்லாம் வச்சு விற்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆல்ரெடி நிறைய லே அவுட்ஸ் பண்ணியிருக்கோம். அது மூலியமா வந்து நிறைய பேர் நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது மூலியமா நான் அவங்களுக்கு வந்து லே அவுட்டை ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவங்களோட கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம லே அவுட் ரெடி பண்ணி கொடுக்குறோம். சின்ன சைஸ்லேருந்து இருக்குது 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லே அவுட்டு அவங்க பிளாட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 20 லட்ச ரூபாயில இருந்து உள்ள பிளாட் வாங்கிக்கலாம். 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு வில்லா அவங்க சொந்த வீடு ட்ரீம் ஹவுஸை நாங்கள் கட்டி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வாங்கின ஒரு கிளைண்ட் அவர் வந்து இண்டிபெண்டா வில்லா வேணும்னு கேட்டாரு. ஸோ வில்லா வேணும்னு கேட்டுட்டு சரி அப்போ நானே கட்டிக்கிறேனே அப்படின்னு கேட்டுங்கும் போது ஸோ இதை நம்மளே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பில்டர் தான். சரி அதனால அவர் என்ன கேட்டாரு, அவருக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா ஒரு வீடு கட்டுறது வந்து அவருடைய கனவு. அதனால அந்த கனவு இல்லத்தை அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம கட்டி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடு வந்து நம்ம கிளைண்ட்டு நம்மளே கட்டி கொடுக்குறோம். இது பாருங்க, இதுல குவாலிட்டி எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்றதே இல்லை. அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதை வச்சு கட்டி கொடுத்துருவோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுல முன்ன பின்ன அவருக்கு இது தேவைன்னா அதை வச்சு நம்ம பார்த்து பண்ணி கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கட்டின ஒரு மாடல் ஹவுஸ் அங்க இருக்கு, நம்ம அதையும் பார்ப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பூஜையும் போட்டாரு. ஸோ பூஜை போட்டுட்டு ஆல்ரெடி அங்க பூமி பூஜை எல்லாம் போட்டாரு, அவரு கட்ட போறாரு. ஸோ இங்க வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்துடுச்சு, ஒவ்வொன்றா வரப்போகுது. மாடல் ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க இருக்கு, நம்ம அதையும் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதான், அதையும் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நம்ம மாடல் ஹவுஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த மாடல் ஹவுஸோட கார் பார்க்ல தான் நின்றுட்டு இருக்கேன். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கு நம்ம பார்ப்போம். ஸோ மெயின் கேட் என்ட்ரன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹால். ஸோ அழகா பெரிய ஹால் இருக்கு. லைட் போட்டுக்கலாம், இங்க ஒரு லைட் போட்டுப்போம். ஸோ ஒரு ஸ்பேஷியஸ் ஹால், அழகா நம்ம டிவி இங்க வச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல பெரிய கிச்சன். ஓகே. ஸோ கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்ம தேவையான எல்லா யூட்டிலிட்டிஸும் நம்ம பண்ணியிருக்கோம் கிச்சன்ல. இது ஒரு பெட்ரூம், இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அப்புறமா வெளியில வந்து ஒரு வாஷ் பேஷன். ஸோ இன்னொரு ஒரு பெட்ரூம் இருக்கு. ஓகே. இது ஒரு குட்டி பெட்ரூம். ஓகே. ஸோ ஒரு ஜென்ரல் பாத்ரூம் ஒன்று இருக்கணும். ஸோ வெளியில படுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் பாத்ரூம் ஒன்று இருக்கணும் பாருங்க. ஸோ இதுவும் ஒரு அளவுக்கு நல்ல டீசெண்டான பாத்ரூம் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி வீடை வந்து அவங்க கேட்குற விலையில அவங்க பட்ஜெட்டுக்குள்ள அழகா சூப்பரா நம்ம கட்டி கொடுத்துடலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய ட்ரீம் ஹவுஸ்.